தமிழ் சினிமாவான் தமிழ் சினிமா, சிறுபான்மையினர் சினிமான்னு உங்க பேரை மாத்திக்கங்கடா. இந்துக்கள் மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்க, இந்துக்கள் மட்டும்தான் ஊழல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பொய்யான கருத்தை மக்கள்கிட்ட திணிக்க முற்பட்டதால மட்டுமே இந்தியன் டூ படம் ஃப்ளாப் ஆகி போச்சு. உதாரணத்துக்கு சொல்றேனே, பவானி சங்கர் அவங்க அம்மா வந்து லஞ்சம் வாங்குவாங்க காய்கறி கூடையில வச்சு. அவங்களை எப்படி காட்சிப்படுத்திருப்பாங்கன்னா, நெத்தி நிறையா குங்குமத்தோட காட்சிப்படுத்திருப்பாங்க. டெல்லி கணேஷ் வந்து 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணிடுவாப்புல, அவர் எப்படி காட்சிப்படுத்திருப்பாங்கன்னா நெத்தியில துண்ணூறு வச்ச மாதிரி காட்சிப்படுத்திருப்பாங்க. அப்புறம் சமுத்திரக்கனி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா இருந்துகிட்டே லஞ்சம் வாங்குவாப்புல, அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனை சங்கர் வச்சிருப்பாப்புல. எப்படின்னா அவங்க தீவிர வந்து திருப்பதி பெருமாள் மேல பக்தி, அதனால முட்டி போட்டே மலை ஏறினாங்க, முட்டி போட்டு மலை ஏறினால கால்லாம் ரத்தம், அப்படி ஒரு சீனை வச்சிருப்பான். இவங்களுக்கு எவ்வளவு திமிருன்னு பாருங்க. இதே நீ ஒரு தொப்பி போட்ட இஸ்லாமியர் வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி ஊழல் பண்ற மாதிரி காட்சி அமைக்க முடியுமா? இல்ல கிறிஸ்தவர் ஜெவமாலை போட்ட கிறிஸ்தவர் லஞ்சம் வாங்குற மாதிரி ஊழல் பண்ற மாதிரி காட்சி அமைக்க முடியுமா? ஏன்னா சங்கர் காட்சி அமைக்க மாட்டாப்புல. ஏற்கனவே கமல்ஹாசன் அடி வாங்கியிருக்காப்புலே, விஸ்வரூபம் படத்துல விரட்டி விரட்டி அடிச்சாங்க. பாவம் கடைசியில கமல்ஹாசன் நான் நாடு விட்டே போயிடுறேன் அப்படின்னு தொடர்நடுங்கி போய் நின்றாரு. அந்த பயம் உனக்கு இருக்குல்ல, அதே பயத்தை இந்துக்கள் என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் இந்த சினிமாவுலையும் நம்மளை பத்தி பேச மறுப்பாங்க.